சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து வருகின்றனர். காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், புத்தாண்டு தினத்திலையும் இந்த போராட்டம் தொடர்ந்து நீடிக்குது. தொடர்ந்து அவங்க வைக்கக்கூடிய வலிமையான கோரிக்கைகள் தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். அரசு பள்ளிகளில் வேலை பார்க்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள ஊதிய பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக சென்னையில் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று 7வது நாள். புத்தாண்டு தினமாக இருந்தாலும் கூட தமிழகம் முழுவதிலும் இருந்து கிட்டத்தட்ட 1500க்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதாவது எழும்பூரில் இருக்கக்கூடிய காந்தி இர்வின் சாலையில் அந்த மேம்பால பகுதியில் வரிசையாக அமர்ந்து 1500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராபர்ட் உள்ளிட்ட பல்வேறு மாநில நிர்வாகிகளும் தலைமையேற்று நடந்த இந்த கூட்டத்தில் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தற்போது போலீசார் அவர்களை கைது செய்து வருகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் அதிகமான மாநகர பேருந்துகள் வரவழைக்கப்பட்டு தற்போது அனைவரும் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் கைதாகக்கூடிய ஆசிரியர்கள் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. இது தொடர்பாக சங்க பொதுச் செயலாளர் ராபர்ட் பேசிய போது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலும் சரி, அல்லது இந்த விடுமுறை நாட்களில் மட்டும் போராட்டம் நடத்துவார்கள், அதன் பிறகு பணிக்கு சென்று விடுவார்கள் என்று அரசு கருதுமேயானால் பள்ளி திறந்த பிறகும் நாங்கள் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். அரசு தங்களை அழைத்து பேச வேண்டும், கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.